அங்கே போய் அப்படி வந்துடலான்னு பார்த்தேன். இப்படி இங்கே போவோம், ரிவால்டி வந்து போவோம். வந்துட்டப்பா. இருப்பா, எனக்கு கிளியராக ஃபோட்டோ வர மாட்டேங்குது. நெட்டு படம்லாம் இருக்குது, அதெல்லாம் படிங்க. இது நெட்டில் கிடைக்கும் தானே அதெல்லாம்? சின்ன வயசுல கிடைக்கும், இல்லை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கிடைக்கலாம். இது யாருன்னு பாரு, இது அவருடைய அப்பாவா? அது பாரதன் இளைய பிள்ளை, மாப்பிள்ளை. மாப்பிள்ளை யாரு? பாரதியன் இளைய மாப்பிள்ளை. மக இருக்கு அவருக்கு. மகளுடைய வீட்டுக்காரா? இது விவேகானந்தர் போல இருக்கு. விவேகானந்தர் இல்லையா? சுப்பிரமணிய சிவா. அவங்களுடைய இது யாரு? இதுவும் பாரதியாரா? ஒரு ஃபோட்டோ பார்க்கலாம் ஐயா. சின்ன வயசுலேருந்து இப்போ பெரிய வயசு வரையும் பார்த்துக்கலாம். இது நெட்டுக்கெல்லாம் எழுதிருக்குல்ல, அதெல்லாம் படிக்க மாட்டியா? படிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கேன். என்ன படிச்சாரு? என்ன பார்ப்போம். இளமையிலே கல்வி படித்தார். சிந்து கபடி விருதை வெற்றி பெறும் வரைக்கும் தெரியும் எனக்கு. சிந்து கபடி காவடி இருக்குல்ல, அது இவர் தான் இது பண்ணாருன்னு வரைக்கும் தெரியும். ஆமாம், சிந்து. ஆமாம், உரைநடை இவர் தான் மாற்றி இது பண்ணார் ஈஸியாக. ஃபோட்டோ எடுக்கிறதுல என்ன எழுதிருக்காருன்னு ஒரு 2 வார்த்தை அவருடைய எழுத்து இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? 6வது பக்கத்தில் எழுதியிருக்கிறாரு. 6வது பக்கம். 6வது பக்கம். தமிழில் இங்கே வா, அவரோட கையெழுத்து இங்கே என்ன மாதிரியே போட்டிருக்காருயா. தமிழ் ஒன்று, இங்கிலீஷ் ஒன்று. ஒரு பக்கமாக இருந்து சின்ன வயசு போடாமல் இருந்து. இது யாரு? இது யாரு? அவர் குரு நிவேதிதா தேவி. இன்னொரு தேவி யார்? அவங்களுடைய ஒய்ஃபெலாம் இல்லை, மகளா? அப்படி கூட இருக்கலாம், இல்லை தொன்றாற்ற வந்தவங்களா இருக்கலாம். கீழே எழுதியிருப்பாங்க பாரு. தேசபக்தியை தெய்வ பக்தியாய் கொண்ட நிவேதிதா தேவி என்ற ஆங்கில பெண்மணி. இவர்தான் விவேகானந்தரின் ஆசை பெற்று சந்நியாச மார்க்கம் என்று ஏற்று ராமகிருஷ்ணா மிஷனின் முதல் சந்நியாசியாக தொன்று புரிந்தவர். இவரை தான் பாரதி தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். பாரதியாருக்கு குரு ஒரு பெண்மணி. பெண்மணி, வெள்ளக்கார பெண்மணி. அதுமாதிரி படியா, படிக்கிறேன். அதுமாரி படித்து தெரிஞ்சுக்கா. ஃபோட்டோ அப்படியே எடுத்துகிட்டு போவாதான்ற. ஃபோட்டோ எடுத்தால் தான் படிக்கிறதுக்கு எனக்கு மறக்காமல் இருக்கும். அது புரிஞ்சுக்கோ நீ. நான் திரும்ப வந்து ரிவ்யூ எனக்கு பார்த்ததெல்லாம் சில மறந்து போயிடும். எனக்கு படிச்சுக்க ஓகேவா? இதை நான் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காகலாம் எடுக்கலை, அதை புரிஞ்சுக்கணும். நான் எங்கே வந்திருக்கேன், ஒரு ஆசை இருக்கு. சும்மா காரணம் இல்லாமல் நான் என்ன லவ்வர்ஸோட என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், காரணமாக தான் எடுத்துகிட்ருக்கேன். சரி, எடுத்துகிட்டு படிச்சுக்கேன். நீ ஒரு மாதிரி யோசிக்கிற, நான் ஒரு மாதிரி யோசிக்கிறேன். அதான் தப்பேங்க. அதுதான் முட்டிட்டு மோதிட்டு முனைக்கிட்டு இருக்குது. யார் கையெழுத்துக்கு வந்தோடனே சொன்னேன், பாரதியார் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கையெழுத்து போட்டு இருக்குது, அதை தான் எடுத்துருக்குன்னு. நீ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன், நான் ஃபோட்டோ எடுக்கிறத மட்டும் கவனிக்கிறேன். கவனிக்கிறது இல்லை. என்ன பாடுன்னு எழுதியிருக்காரு?
அப்புறம் எடுக்க முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் என்னைய டென்ஷன் படுத்துற அந்த அம்மாவே வந்து இது பண்ணிட்டு இருக்குன்றாங்க. நீ வேறு அதுக்கு தகுந்த மாதிரி செயின் சக்கம் போடுற மாதிரியே பேசிகிட்டு இருக்க. வீடியோ எடுக்கிறியாப்பா? இல்லை, ஃபோட்டோ எடுக்கிறேன், அதுவே நீ வந்து இது பண்ணிட்டு இருக்கிற. சரி எடு. ஒரு வேலையை கரெக்டாக ஃபோக்கஸாக பண்ணால் நீ வந்து குவாலிட்டியோடு தான் பார்க்குற. இந்தியா அவர் ஈற்றிய பத்திரிக்கை தானே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சுதேசியா? சுதேசிய பத்திரிக்கை ஆரம்பிச்சார். இந்தியான்னு தான் ஆரம்பித்தார். தெரில எனக்கு, இது மாற்றினாங்களா இல்லையான்னு தெரில. நான் அவர் தனியாக ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார். இந்த பத்திரிக்கை அவர் பத்திரிக்கை அது பத்திரிக்கை அது இது. ஆமாம், பெயிண்டிங் இந்தியா. இந்தியா மாதாவின் கட்டளை. இந்தியா. ஆமாம், சனிக்கிழமை தோறும் வெளியாகும். சனிக்கிழமை தோறும் வெளியாகும். வாரம் பத்திரிக்கை எடுக்கு. ஐயோ, அது வேற. மனுஷன் என்னென்னமோ பாப்பா பாட்டு இஸ்லாம மார்க்கம் என்ன ஒன்றுத்தையும் விட மாட்டாரு, எல்லாத்தையும் எடுத்து இருக்கிறாரு. நம்ம ஒரு சப்ஜெக்ட்டுக்கே இங்கே ஒன்றும் உருப்படியாக படிக்க மாட்டேங்கிறோம். இந்த மனுஷன் எல்லாத்தையும் படைச்சிட்டு போயிருக்கிறாரு, பேப்பரை, புக்கை. கவி சக்கரவர்த்தினி என்னது? சக்கரவர்த்தி தானே கேள்விப்பட்டிருக்கேன். சக்கரவர்த்தினி நல்லா பேர், பெண்ண பேராக இருக்கும். அது தெரியுது.